அனுபவி. அதுக்கப்புறம் நான் உருவாக்கி இருக்கிற இந்த பாய்சனை வச்சு உன் கதையை முடிச்சிருவேன். ஏன்டா பிறந்தோன்னு நீயே ஃபீல் பண்ணுவ பாரு. ஆனா சொல்ல போனா என் பேரு மேய்கினா சாக்கி. நம்ம இதுக்கு முன்னாடி அமைதியாரு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை பார்க்கும்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ் ஞாபகம் வந்துச்சு. அதான் உன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்கிட்டயே ஃப்ளோட் பண்றியா நீ? நான் மத்தவங்களை ஏமாத்தினது உண்மைதான். ஆனா ஆக்சுவலி என்னுடைய உடம்பு சரியில்லாத தம்பியை காப்பாத்துறதுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் எனக்கு கிடைச்ச எல்லா லோனையும் எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சேன். ஆனா எனக்கு அது பத்தவே இல்லை. ஆனா என் காதலனோட உருவத்துல இருக்கிற ஒருத்தவங்க முன்னாடி நான் சாகுறத நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் எனக்கு உங்க பேரை மட்டும் சொல்ல முடியுமா? பாஸ், இந்த கெரோவை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இவன் அதிகமா கிரிமினல்ஸ் தானே டார்கெட் பண்ணுவா, பொண்ணுங்களெல்லாம் கொல்லுவானா? தன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கான்? அவன் ஒரு பாய்சன் மாஸ்டர். சரியா? கெரோவோட குடும்பம் இந்த அசாசினேஷன் பிசினஸ்ல ரொம்ப வருஷமா இருக்காங்க. இவன் கிட்ட என்னதான் சின்ன சின்ன பின்னடைவுகள் இருந்தாலும் இவனுடைய டிமாண்ட் எப்பவும் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப அவன் வேலை எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். என்ன சொல்லு? என்ன மன்னிச்சிடுங்க. நான் சொன்னதை மறந்துடுங்க. இவளுக்கு உண்மையிலேயே என் மேல விருப்பம் இருக்கா என்ன? உனக்கு கால் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுடு ஹிகாரு. என்னாச்சு? நான் திரும்பவும் நம்ம வீட்டுக்கே போகலான்னு இருக்கேன். அதான் போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன். என்ன? கெரோ குடும்பத்துக்காக ஒரு புது பாய்சன் மாஸ்டரை பெத்து கொடுக்கலான்னு இருக்கேன். எனக்கும் ஃபேமிலில ஒரு பார்ட்னரை பார்த்துட்டு தான் இருக்காங்க. வேண்டாம் இரு, நீ இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்ல. அண்ணா, உனக்கு நிலைமை புரியலன்னு நினைக்கிறேன். பாட்டி சீரியஸா தான் சொல்றாங்க. அவங்களே என்கிட்ட சொன்னாங்க, நம்ம பரம்பரையை நீ விரிவாக்கலன்னா, இல்ல நான் அதுக்கு முடியாதுன்னு சொன்னா அவங்க என்னோட சுதந்திரத்தை பறிச்சு என்ன ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்படி நடக்கிறதுக்கு பதிலா நானே அவங்க கிட்ட போய் சேர்ந்துடுறேன். அகாரி, அப்போ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட நிலைமை என்ன ஆகும்? அவ கூட பிரேக்கப் தான் பண்ணணும். ஒரு நிமிஷம் இரு. நீ என்ன சொல்ல போற? எனக்கு பதிலா நீ கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்ல போறியா? அது ரொம்பவே மோசமா இருக்கும். நான் இப்படி பண்ணாதான் உனக்காவது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருப்பேன். ஒரு நிமிஷம், நான் சொல்றது கேளு. உனக்கு இப்ப சாக விருப்பம் இல்லைன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பாய்சன் கிளானோட தலைவன் ஆகணும்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கணும். நான் கல்யாணம் பண்ணா உன்னதான் பண்ணிப்பேன்.